ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தய கஞ்சி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தான். அது ஒரு 5லேருந்து 6 வாட்டி நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் குடி தண்ணி, அதாவது மினரல் வாட்டர் இல்லைன்னா ஆர்ஓ வாட்டர் எதாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நான் 3 முழு பூண்டு எடுத்திருக்கேன், தோல் உரித்து வச்சுருக்கேன். இது 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதோடு 2 ஸ்பூன் வெந்தயம் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க வெந்தயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. அதை தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இதோடவே சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெந்தய கஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா இந்த கஞ்சி நம்ம குடித்தோம்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இந்த வெந்தய கஞ்சி செய்து நம்ம சாப்பிடலாம். இப்போ இதை நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இது பாதி இனிப்பு இருந்தால் போதும். ரொம்ப ஸ்வீட்னஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் திகட்டும். அதனால் பாதி இனிப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது பொம்பளை பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட வெந்தய கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட சத்தான டேஸ்டியான வெந்தய கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வெந்தய கஞ்சியை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.